ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிவிஸ் கிச்சனில் ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டம்ளர் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவு விழுந்து. இதை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது கூட சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி சேர்த்திக்கலாம். இந்த மாவு நம்ம அரைச்சோன்னா அப்போவே சுடுற மாதிரி தான் இருக்கும். இது புளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இஞ்சி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் சிறிதளவு சேர்த்திக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்தி இதை நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய் 3 சேர்த்திருக்கேன். இப்போ இதை நான் மிக்சியில் தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம இது தோசை ஊற்றிடலாம். இதை நல்லா லேசாக மெல்லிசாக ஊற்றிக்கோங்க. டெய்லி நம்ம நார்மல் இட்லி மாவு தோசை சுடுறதுக்கு பதிலாக பச்சைப்பயிறு தோசை சுட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இப்போ இதை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இன்னொரு தோசை நான் ஊற்ற போகிறேன். இதில் நான் ஆனியன் சேர்த்து போட போகிறேன். நீங்கள் வேணும்னா கேரட் கூட துருவி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த ஆனியனை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது இது கூட சேர்த்திக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக டின்னருக்கு இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.